டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 84. டெம்பிள் சர்ச்சிற்கு மிக நெருக்கத்தில் குப்பை கூளங்களாக இருந்த சந்தில் ரேமி லேக்டுலாஸ் தொழிற்சாலை கழிவுகள் அடங்கிய பீப்பாய்களுக்கு பின்னால் ஜாக்குவார் லிமோசினை நிறுத்தினான். என்ஜினை நிறுத்திவிட்டு அந்த பகுதியை சரிபார்த்தான். அது தனிமைப்பட்டிருந்தது. அவன் காரிலிருந்து வெளியே வந்தான். பின்பக்கம் வந்து அந்த மதகுருவை வைத்திருந்த கேபினை திறந்தான். ரேமி வந்திருப்பதை உணர்ந்த அந்த மதகுரு பிரார்த்தனை செய்யும் தோணியில் வெளியே வந்தான். அவனுடைய சிவந்திருந்த கண்களில் பயத்தை காட்டிலும் ஆர்வமே மிஞ்சியிருந்தது. கட்டி போடப்பட்டிருந்த அவன் அன்று மாலை முழுவதும் அமைதியாக இருந்தது ரேமிக்கு ஆச்சரியம் அளித்தது. ரேஞ்ச் ரோவர் காரில் சற்று முரண்பிடித்த பின்னர் அந்த மதகுரு துரதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு தனக்கு மேல் உள்ள சக்தியிடம் தன்னை ஒப்படைத்து விட்டதை போல் இருந்தது. அவனுடைய கழுத்தின் இறுக்கத்தை ரேமி தளர்த்திவிட்ட போது வாழ்க்கையில் முதன் முறையாக சுவாசிப்பதை போல் அவன் சுவாசித்தான். லிமோசின் காரின் பாருக்கு சென்று ரேமி தனக்கென்ற ஸ்மைனாஃப் வோட்காவை ஊற்றிக்கொண்டான். ஒரே நொடியில் ஒரே மடக்கில் அதை குடித்தான். சீக்கிரத்திலேயே நான் ஓய்வெடுக்க சென்று விடுவேன். பாரில் தேடி பார்த்த ரேமி ஒயின் பாட்டிலை திறக்கும் கூர்மையான கத்தி ஒன்றை கண்டுபிடித்தான். அந்த கத்தி வழக்கமாக ஒயின் பாட்டில்களின் மூடியில் இருக்கும் கார்க்கை திறக்கவே பயன்படுத்தப்படும். ஆனால் இன்று அது வேறு ஒரு விஷயத்திற்காக பயன்படுத்தப்படவிருக்கிறது. ரேமி சிலாஸை நோக்கி திரும்பினான். தன் கையில் அந்த பளபளப்பான கத்தியை வைத்திருந்தான். அந்த சிவந்த கண்களில் இப்போது பயம் பளிச்சிட்டது. ரேமி சிரித்தபடியே லிமோசின் காரின் பின்பக்கம் வந்தான். அந்த மதகுரு பின்வாங்கினான். தன்னுடைய கட்டுகளுடன் போராடி கொண்டிருந்தான். அப்படியே இரு என்று கிசுகிசுத்த ரேமி தன் கையில் இருந்த கத்தியை உயர்த்தினான். கடவுள் தன்னை கைவிட்டு விட்டார் என்றார் என்பதை சிலாஸால் நம்ப முடியவில்லை. கட்டி போடப்பட்டிருப்பதால் ஏற்பட்ட உடல் வலியை கூட சிலாஸ் ஓர் ஆன்மீக பயிற்சியாக மாற்றிக்கொண்டான். அந்த வலியை சிறிது ஏற்றுக்கொண்ட வலியாக உணர்ந்தது. நான் விடுதலையாக இரவு முழுவதும் பிரார்த்தித்தேன். கத்தி கீழிறங்கி வந்தபோது சிலாஸ் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அவனுடைய கழுத்தின் வழியாக வலி ஊடுருவியது. அவன் கதறினான். தான் அந்த லிமோசின் காரிலேயே சாகப் போகிறோம் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அவனால் தன்னையே தற்காத்து கொள்ள முடியவில்லை. நான் கடவுளின் பணியை செய்தேன். டீச்சரும் என்னை காப்பாற்றுவதாக சொல்லியிருந்தாள். தன்னுடைய தோளிலும் முதுகிலும் கடுமையான வெப்பத்தை உணர்ந்த சிலாஸ் தன்னுடைய இரத்தம் சதையில் விழுவதாக உணர்ந்தான். அவனுடைய தொடைகளில் வலி ஊடுருவதை உணர்ந்தான். வலிக்கு எதிராக தன் உடலின் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுவதையும் அவனால் உணர முடிந்தது. தன்னுடைய உடலை இப்பொழுது ஓர் குத்தலான வெப்பம் கிழித்து கொண்டிருந்த நிலையில் சிலாஸ் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். தன்னுடைய வாழ்வில் தான் பார்த்த கடைசி உருவம் தன்னை கொல்லப்போவனாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துவிட்டான். அதற்காக பதிலாக அவன் பிஷப் அரிங்காரோசாவின் முகத்தை கற்பனை செய்து கொண்டான். அவரும் சிலாசும் கட்டிய ஸ்பெயினில் இருக்கும் தேவாலயத்திற்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருப்பதை போல் நினைத்து பார்த்தான். அதுதான் அவன் வாழ்க்கையின் தொடக்க புள்ளி. சிலாசிற்கு உடல் எரிவதை போல் இருந்தது. இதை கொஞ்சம் சாப்பிடு என்றான் அந்த ஓட்டுநர். அவன் பேச்சில் பிரெஞ்சு தோணி இருந்தது. இது உன்னுடைய இரத்த ஓட்டத்திற்கு நல்லது. சிலாசின் கண்கள் ஆச்சரியத்தில் அகலத் திறந்தன. அவனுக்கு முன்னால் நின்றிருந்த தெளிவற்ற உருவம் ஒரு கண்ணாடி கோப்பையில் அவனுக்கு எதையோ கொடுத்தது. இதை குடி. நீ உணரும் வலி உன் தசைகளுக்குள் இரத்தமாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. அந்த எரிச்சலான உணர்வு இப்பொழுது குத்தலாக மாறிக்கொண்டிருப்பதை சிலாஸ் உணர்ந்தான். அந்த வோட்கா பயங்கரமாக இருந்தாலும் அவன் அதை குடித்துவிட்டு நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தினான். சிலாஸின் விதி இன்றிரவு மிகவும் துரதிர்ஷ்டவசமானதாக மாறிவிட்டது. ஆனால் ஒரே ஓர் அற்புதமான திருப்பு முனையை கொண்டு கடவுள் அதை தீர்த்து வைத்து விட்டார். கடவுள் என்னை கைவிடவில்லை. பிஷப் அரிங்காரோசா அதை என்னவென்று அழைப்பார் என சிலாஸிற்கும் தெரியும்.
தெய்வீக குறியீடு. நான் உன்னை முன்னமே விடுவிக்க நினைத்தேன். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. சாட்டுவில்லேவுக்கு காவல்துறை வந்தது. பிகின்கில் விமான நிலையம் என அதன் பிறகு இப்பொழுதுதான் இதற்கு நேரம் வந்திருக்கிறது. உனக்கு புரிகிறதா சிலாஸ் என்று மன்னிப்பு கோரினான் ரேமி. துணுக்குற்று போயிருந்த சிலாஸ், என் பெயர் உனக்கு தெரியுமா என்றான். ரேமி புன்னகைத்தான். எழுந்து உட்கார்ந்த சிலாஸ் தன் தசைகளை தேய்த்து விட்டு கொண்டான். அவன் உணர்ச்சிகள் ஆச்சரியம், பாராட்டு, குழப்பம் என கலவையாக இருந்தது. நீங்கள்தான் டீச்சரா? தலையை குலுக்கிய ரேமி அவன் சொன்னதை கேட்டு சிரித்தான். எனக்கு அது போன்ற சக்தி இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினேன். இல்லை, நான் டீச்சர் இல்லை. உன்னை போலவே நானும் அவருக்கு சேவை செய்கிறேன். ஆனால் டீச்சர் உன்னை பற்றி தான் உயர்வாக பேசுவார். என் பெயர் ரேமி. சிலாஸ் ஆச்சரியப்பட்டான். எனக்கு புரியவில்லை. நீங்கள் டீச்சரிடம் வேலை செய்கிறீர்கள் என்றால் லெங்டன் எதற்காக அந்த கச்சாவியை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தார்? அது என்னுடைய வீடு அல்ல. புனித கோப்பைக்காக புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் சர்லி டீப்பிங். ஆனால் நீங்களும் அங்கே இருக்கிறீர்களே. வினோதம் என்னவென்றால் ரேமி புன்னகைத்தான். லெங்டனும் அந்த இடத்தை புகலிடமாக தேர்வு செய்ய எதாச்சியாக நிகழ்வில் பிரச்சனை எதுவும் இல்லாததை போன்றே அவனுக்கு தோன்றியது. இது முழுக்கவே முன் யூகிக்கக்கூடியதுதான். ராபர்ட் லெங்டனிடம் கச்சாவி இருந்தது. அவருக்கு உதவி தேவைப்பட்டது. லீ டிப்பிங்கின் இடத்தை விட வேறு எந்த இடம் பொருத்தமானதாக இருந்திருக்க முடியும்? நான் அங்கே வசிக்க நேர்ந்திருந்தாலும் டீச்சர் எதற்காக முதலில் என்னை அணுக வேண்டும் என்று சற்று இடைவெளி விட்டான் அவன். புனித கோப்பையை பற்றி டீச்சருக்கு நிறைய தெரியும் என்று உன்னால் எப்படி யோசிக்க முடிந்தது? இப்பொழுது விடிந்துவிட்டது. சிலாஸ் சற்று அதிர்ச்சி உற்றான். சர்லி டீப்பிங்கின் ஆராய்ச்சியை முழுவதுமாக அணுகிவிடக்கூடிய ஒருவரை டீச்சர் வேலைக்கு அமர்த்தியிருக்கிறார். பிரமாதம். உன்னிடம் சொல்ல வேண்டியது நிறையவே இருக்கிறது என்ற ரேமின் தோட்டாக்கள் நிரம்பிய அந்த ஹெக்லர் கோச் துப்பாக்கியை சிலாஸிடம் கொடுத்தான். பின்னர் உள்ளங்கை அளவில் இருந்த துப்பாக்கி ஒன்றை உறையிலிருந்து எடுத்தான். ஆனால் முதலில் நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது. பிகின்கில் விமான நிலையத்தில் தன்னுடைய விமானத்தில் இருந்து இறங்கிய கேப்டன் பெக்கே டிப்பிங்கின் விமானத்தில் என்ன நடந்தது என்பதை விவரித்து கென்ட் முதன்மை ஆய்வாளர் சொன்னதில் நம்பிக்கையற்றவராக காணப்பட்டார். அந்த விமானத்தை நானே சோதனையிட்டேன் என்றார் அந்த ஆய்வாளர். உள்ளே யாரும் இல்லை. அவர் பேசிய தோனி திமிர்த்தனத்துடன் இருந்தது. மேலும் சர்லி டீப்பிங் என்பது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் பைலட்டை விசாரித்தீர்களா? இல்லை, அவர் பிரான்ஸ் நாட்டவர். எங்களுடைய வரம்பிற்கு என்னை விமானத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். விமான நிறுத்துமிடத்திற்கு வந்த பெக்கே ஒரு நிமிடத்தில் லிமோசின் கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு அருகாமையில் ரத்தம் சிந்திருப்பதை கண்டுபிடித்து விட்டார். விமானத்தை நெருங்கிச் சென்று பெக்கே விமானத்தை பலமாக தட்டினார். நான் பிரெஞ்சு காவல்துறையை சேர்ந்த பெக்கே, கதவை திறங்கள். பயந்து போயிருந்த பைலட் கதவை திறந்து படிக்கட்டை கீழே இறக்கினான். பெக்கே மேலே ஏறிச் சென்றார். தன்னுடைய கை துப்பாக்கியின் உதவியுடன் அவனை எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள செய்தார். கட்டி போடப்பட்டிருந்த அந்த மதகுரு பற்றிய செய்தி முதல் எல்லாவற்றையும் 3 நிமிடங்களில் அவர் வெளிக்கொண்டு வந்துவிட்டார். மேலும் டீப்பிங்கின் பாதுகாப்பு பெட்டியில் லெங்டனும் சோஃபியாவும் ஏதோ ஒரு வகையான மரப்பெட்டியை விட்டுவிட்டு சென்றதையும் அந்த பைலட் பார்த்ததாக சொன்னதையும் அவர் கேட்டுக்கொண்டார். அந்த பெட்டியில் என்ன இருந்தது பைலட்டிற்கு தெரியவில்லை. என்றாலும் லண்டனுக்கு வரும் வழியில் வரை லெங்டனின் முழு கவனமும் அதிலேயே இருந்ததை பைலட் ஒப்புக்கொண்டான். அதை திற என்றார் பெக்கே. பைலட் பயந்து போயிருந்தான். எனக்கு சாவியின் எண்கள் தெரியாது. அது சரியில்லையே. உன்னுடைய பைலட் லைசன்ஸிற்கு எந்த பங்கமும் வராமல் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பைலட் தன் கைகளை தேய்த்துவிட்டு கொண்டான். இங்கே பராமரிப்பில் இருக்கும் சிலரை எனக்கு தெரியும். அவர்கள் அதை துளையிட்டு திறப்பார்கள். உனக்கு அரை மணி நேரம்தான் அவகாசம். பைலட் தன்னுடைய ரேடியோவை நோக்கி தாவினான். பெக்கே விமானத்தின் பின்புக்கம் சென்றார். கொஞ்சம் மது அருந்தினார். இது மிகவும் சீக்கிரம். ஆனாலும் அவர் தூங்கவில்லை.
அதனால் இதை காலையிலேயே குடிப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருக்கையில் அமர்ந்த அவர் தன் கண்களை மூடி என்னதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார். கென்ட் காவல்துறையின் முட்டாள்தனம் என்னை பழிவாங்கிவிடும் போல் இருக்கிறது. எல்லோரும் இப்பொழுது அந்த கருப்பு நிற ஜாக்வார் லிமோசின் காரையே தேடுகிறார்கள். பெக்கேயின் போன் ஒலித்தது. ஒரு கண அமைதிக்கு பின்னர் போனை எடுத்த அவர் ஹலோ என்றார். நான் லண்டனுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன். அது பிஷப் அரிங்கரோசா. இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன். பெக்கே எழுந்து உட்கார்ந்தார். நீங்கள் பாரிஸிற்கு செல்கிறீர்கள் என்று நினைத்தேன். எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. என் திட்டங்கள் மாற்றிக்கொண்டேன். அது தேவையில்லையே. சிலாஸ் உங்களிடம்தானே இருக்கிறானா? நான் இங்கே வருவதற்குள் அவனை பிடித்து வைத்திருந்தவர்கள் தப்பித்து விட்டனர். அரிங்காரோசாவிற்கு குரல் கோபத்தின் உச்சியில் இருந்தது. அந்த விமானத்தை தடுத்து நிறுத்தி விடுவதாக எனக்கு நீங்கள் உறுதியளித்தீர்களே. பெக்கே தன் குரலை தாழ்த்தி கொண்டார். பிஷப் அவர்களே, உங்களுடைய சூழ்நிலையில் வைத்து பார்க்கும்போது இன்று என்னுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை விரைவாக சிலாசையும் மற்றவர்களையும் கண்டுபிடித்து விடுவேன். நீங்கள் எங்கே இறங்கப் போகிறீர்கள்? 1 நிமிடம் என்ற அரிங்காரோசா ரிசீவரை மறைத்தபடி சென்றுவிட்டு பின்னர் திரும்பி வந்தார். ஹித்ரூ நிலையத்தில் இறங்க பைலட் காத்திருக்கிறார். அவருடைய ஒரே பயணி நான் மட்டும்தான். திசை மாற்றம் திட்டமிடாத ஒன்று. அவரிடம் கென்ட்டில் உள்ள பிகின் ஹில் நிலையத்திற்கு செல்ல முயற்சிக்க சொல்லுங்கள். அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் இங்கே வரும்போது என்னால் இருக்க முடியவில்லை என்றால் உங்களுக்காக ஒரு காரை ஏற்பாடு செய்திருப்பேன். நன்றி. நான் முதலாக உங்களிடம் பேசிய போது தெரிவித்ததை போல் எல்லாவற்றையும் இழக்கப் போவது நீங்கள் மட்டும் அல்ல என்று நான் தெரிவித்ததை நீங்கள் மறந்துவிட வேண்டும். டாவன்ஸ்